அதனால ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்து நயன்தாரா. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். சந்தோஷம். 2 சப்போர்ட்டர் கிடையாது, நான் 2யுமே ரசிக்கிறேன். இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்ததுக்கான காரணம், இங்கே படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அவர் இருக்குமா சரி செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக பாக்யராஜ் சார் தான் முதல்ல மனு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதுக்காக கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு வந்து 28,000 ரூபாய் இருந்தது 15,000 ரூபாவும், சீரியலுக்கெல்லாம் வந்து 18,000 ரூபாய் இருந்தது 10,000 ரூபாவும் அது குறைக்கப்பட்டிருக்குது. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கைத்தட்டி வரவேற்கிறத மீறி முதல்வர் வந்து கைகூப்பி வணங்கலாங்கிறதுக்காக. ஏன்னா இன்னமும் இந்த கட்டணம் குறைக்கப்பட்டால் இங்கே வந்து டூரிசம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். நிறைய தேட்டரு, நிறைய ஹோட்டல்கள் புக் ஆகும், நிறைய படப்பிடிப்பு நடக்கும். எப்போ ஒரு நாட்டில் டூரிசம் வந்து அதிகமாக வளருதோ அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். அதை தான் நான் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன். அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு படம் எடுக்கணும். இந்த பாண்டிச்சேரியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, உலகத்தில் இருக்க மிக சிறந்த கடற்கரை நகரங்களில் இதுவும் ஒன்று. அதனால் முதல்வருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். நானும் ரவுடி தான் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டாங்க, தனுஷ்க்கும் நயன்தாரா கடையில் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? 2மே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, 2மே நல்லா பார்க்குறேன் நான். இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னே விளாசிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்து நயன்தாரா. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். சந்தோஷம். 2 சப்போர்ட்டர் கிடையாது, நான் 2யுமே ரசிக்கிறேன். திரைக்கலைஞருங்கிற முறையில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேங்க, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் வந்து நான் அதான் சொல்கிறேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளோதான். இப்படி ஒன்று நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. உண்மை, ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடும். திரைத்துறையில் தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமாக இருக்குது. சமீபம் இந்த 1 வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துகள் வருது. ஒரு திரைத்துறையில் இருக்க நீங்கள் எப்படி சார்? இல்லை, ஒரு வருஷத்தோட பேர் ஒன்று இருக்கும், இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம். இது வந்து அந்த மாதிரி, அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம் என்னமோ தெரியல. நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க. நம்ம தெரியல, இதெல்லாம் சன் டிவிலேயே நம்ம அப்படி போடுவாங்க, இந்த வாரம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.